ஹலோ எவ்ரிவன், லோட்டஸ் த்ரோன் டேரட் சேனல் மூலியமா உங்க எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷங்க. இப்போ ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கிளைண்ட் வந்திருந்தாங்க. அவங்க கன்சீவா இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க டேரட் மட்டும் இல்லைங்க, அவங்க ஆஸ்ட்ராலஜி, நியூமராலஜி அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஹேண்ட் ஃபுல் ஆஃப் கிளைண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 years இருக்கும். ஆனா இப்ப அவங்க கன்சீவா இருக்கிறாங்க. ஸோ இந்த டைம்ல அவங்க கேட்டிருந்தாங்க, ஏன் மேடம் எனக்கு ஒரு சில ரீடிங்ஸ் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எப்பயுமே எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் டூல் ஆகட்டும், அது ஆஸ்ட்ராலஜியா இருந்தாலும் சரி, நியூமராலஜியா இருந்தாலும் சரி, டேரட் ரீடிங்கா இருந்தாலும் சரி, இன்னும் சொல்லிட்டே போகலாம். எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் டூலா இருந்தாலும் ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சோல் ஒரு நமக்குள்ள இருக்கும்போது நம்ம அதை எடுக்காம இருக்கிறது நல்லது. அதே மாதிரி பிசிக்கலா பாத்தீங்கன்னா நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இருக்கும், எனர்ஜி லாஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்துல நம்ம ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியோட கனெக்ட் பண்ணிட்டு நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுக்கறதுங்கிறது ஒரு சேலஞ்ச். இது வராது, எல்லாருக்குமே மிஸ் ஆகும்னு நான் சொல்ல வரல. ஆனா ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சோல் நமக்குள்ள இருக்கும்போது ஒரு கன்சீவா இருக்கிறோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கான முழு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது தான் ரொம்ப நல்ல விஷயம். கடவுளும் அதை தான் விரும்புவாரு. ஒரு குழந்தை அப்படிங்கிறது உண்டாகிறதும் சரி, பிறக்கிறதும் சரி, அது கடவுளோட திட்டம். அதனால அந்த மதர்ஹுட், அந்த பிரெக்னன்சியை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஹம்பிள் சஜஷனா இருந்தது. ஸோ இதனால நம்ம ரீடிங்ஸ் டிஸ்டர்ப் ஆகுமா, ஸ்பாயில் ஆகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. இட்ஸ் பியூர்லி ஆன் அவர் எனர்ஜி லெவல்ஸ். பொதுவாகவே நமக்கு உடம்பு முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹையர் ஃபோர்ஸ், ஒரு ஹையர் ஸ்பிரிச்சுவல் டூலோட கனெக்ட் பண்ணி நம்ம இன்டர்பிரட் பண்ணி ஒரு கிளைண்ட்டுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு பாசிட்டிவ் சொல்யூஷன் கொடுக்கறது அப்படிங்கிறது உடம்பு முடியாத சமயம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இந்த பிரெக்னன்சி டைம் அப்படிங்கிறது எல்லாருமே அவங்களோட அந்த 9 months ரொம்ப அனுபவிச்சு செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சஜஷன் கொடுத்திருந்தேன். இதை ஏன் இங்க ஷேர் பண்றேன் அப்படின்னு சொன்னேன்னா, நிறைய பேர் இப்போ தொடர்ந்து ஒரு 3-4 என்கொயரி எனக்கு அதே மாதிரி தான் வந்தது. நான் கன்சீவா இருக்கிறேன், நான் கத்துக்கலாமா, இப்போ நான் கன்சீவா இருக்கிறேன், நான் டேரட் பார்க்கலாமா, நான் கன்சீவ் ஆயிடுவேனா, இல்லைனா கன்சீவ் ஆகிற சிம்டம்ஸ் இருக்கு, ஆம் ஐ கேரியிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்குறாங்க. ஸோ எப்பயுமே நான் சொல்றது தான், ஒரு சில எத்திக்ஸுங்கிறது இருக்கு. ஸோ கடவுளோட திட்டத்தில் என்னைக்குமே நம்ம கை வைக்கக்கூடாது. என்ஜாய் பேரண்டிங், என்ஜாய் பிரெக்னன்சிஹுட் அண்ட் ஹெல்த்தை நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே ஸ்ட்ராங்காக சொல்வேன். ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம்னா, கார்ட்ஸை நம்ம கூட வச்சுக்கலாம், நம்ம பேசலாம், அதெல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. பட் ஒரு இன்டர்பிரிட்டேஷன் எடுக்கிறது, இன்னொருத்தரோட எனர்ஜி ஃபீல்டுக்குள்ளே போய் நம்ம பார்க்கறது அப்படிங்கிறத நம்ம தவிர்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன்.